இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த பாகிஸ்தானில் இருந்து வரும் கட்டளைக்கு காத்திருந்ததாக குஜராத்தில் கைதான ஐஎஸ் பயங்கரவாதிகள் தெரிவித்துள்ளனர். குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் பயங்கரவாதிகள் 4 பேர் நேற்று முன்தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இலங்கையிலிருந்து 4 பேரும் சென்னை வந்து அங்கிருந்து பின்னர் குஜராத் சென்றதும் அவர்கள் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருப்பவர்கள் என்பதும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் கைதான 4 பேரும் அளித்துள்ள வாக்குமூலம் அனைவரையும் திடுக்கிடச் செய்துள்ளது. இதுகுறித்து பேசிய பயங்கரவாத தடுப்பு பிரிவு எஸ்.பி. சுனில் ஜோஷி, பயங்கரவாதிகளிடம் நடத்திய விசாரணையில் எந்த இடத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டு உள்ளனர் என்று கூற மறுத்துவிட்டதாக கூறினார். இருப்பினும் தாக்குதல் நடத்தும் இடம், நேரம் பற்றியும் நாச வேலைக்கான வெடிபொருட்கள் கிடைக்கும் இடம் குறித்தும் பாகிஸ்தானில் இருந்து ஒரு பயங்கரவாதி தெரிவிப்பார் என்பதால் அவரது உத்தரவுக்காக காத்திருந்ததாக 4 பேரும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். கைதான 4 பேரும் 14 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குஜராத் போலீசாருடன் இணைந்து தமிழ்நாடு மற்றும் மற்ற மாநில போலீசாரும் சேர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்த இருப்பதாகவும், தேவைப்பட்டால் மத்திய புலனாய்வு அமைப்பின் உதவியையும் நாட உள்ளதாகவும் சுனில் ஜோஷி தெரிவித்தார். देखिए, ये हमें 18 तारीख को एक इन्फॉर्मेशन मिली थी कि ये जो 4 नाम है, ये लोग श्रीलंका से अहमदाबाद आने वाले हैं, या इधर ट्रेन या फ्लाइट के रूट से आएंगे एंड ये यहाँ पे किसी टेरर एक्टिविटी को अंजाम देने वाले हैं. ये मूलतः इस्लामिक स्टेट जो एक बैंड टेररिस्ट ऑर्गेनाइजेशन है, इससे जुड़े हुए हैं.